பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியர்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக இந்த நாளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வேத வசனத்தின்படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய விடுதலைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய அன்பை குறித்து வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 16-17 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கிட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவனாகிய கர்த்தருக்கும் உலகத்தில் இருக்கிற மனிதர்களாகிய நமக்கும் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. தேவன் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார், மனிதர்கள் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக அனுப்பினார். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா கெட்டு போகாதபடிக்கு, நம்முடைய ஆத்துமா நரகத்திற்கு போகாதபடிக்கு, நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவனுடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றது. மனிதர்கள் மீது தேவன் வைத்திருக்கிற அன்பிற்கு அளவே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தங்களையும் அவர் சிந்தினார். நமக்காக ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். வேதவசனம் சொல்லப்படுகிறது, நாம் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை இந்த உலகத்தில் நாம் மரித்ததற்கு அப்புறமாக ஒரு நித்திய வாழ்வு நமக்கு இருக்கிறது. பரலோகத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு நாம் என்றென்றைக்கு நித்தியமாக சந்தோஷப்பட்டு களி கூறும்படியாக நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்கு அவரோடு கூட வாழும்படியாக நமக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசித்திருப்பார் என்றால் நமக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருப்பார். நமக்காக பரலோக ராஜ்யத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவத்திற்காக மிருகங்களையும் பறவைகளையும் அவன் பலியிட வேண்டும். அந்த பலிக்கு அப்புறமாக தான் அவனுடைய பாவம் நிவர்த்தி ஆகும். ஆனால் நமக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் நிமித்தமாக நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம் மீது அன்பு கூறுவதற்கு நம்மை உண்டாக்கின தேவன் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள், என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று அநேகர் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் யார் நம்மை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நம்மை உண்டாக்கின பரலோக தேவன் நம்மை எப்பொழுதுமே அளவில்லாமல் நேசிக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர். வேதவசனம் சொல்லப்படுகிறது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறார் என்று
குப்பையில் இருக்கிறவனையும் புழுதில் இருக்கிறவனையும் உயர்த்துவதற்கு கிறிஸ்துவின் அன்பு நம்மோடு கூட இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஏனென்றால் நாம் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்தருளினார். அது மாத்திரமல்ல, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. ஏனென்றால் அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள் மனிதர்கள் தான். அவரால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் மூலமாக வந்த இந்த சந்ததிகள் அவருக்கு மிகவும் பிரியமான ஆத்துமாக்களை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புவது கிடையாது. அதற்கு பதிலாக நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் தம்முடைய குமாரன் மூலமாக அவராலே ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. இந்த மாம்சம் இந்த மண்ணிற்கு போனதற்கு அப்புறமாக நம்முடைய ஆத்துமா நித்தியமாக வாழ வேண்டும். அந்த நித்தியமான வாழ்க்கை நரகத்திற்கு போக கூடாது என்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். அவருடைய ரத்தம் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் வீதிகளிலே சிதறப்பட்டது. அந்த ரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது, சாபங்கள் நீங்குகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது, பிசாசின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தம் உள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக இன்றைக்கும் தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினால நாம் நிரப்பப்பட்டவர்களாய் எனக்காக என் தேவன் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னை மேன்மைப்படுத்தும்படியாக என் தேவன் என் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். யார் என்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் என்னை உண்டாக்கின தேவன் என்னை எப்பொழுதுமே அளவில்லாமல் நேசிக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஒரு நாள் நான் தேவனோடு கூட எப்பொழுதும் இருப்பேன் என்று நம்பிக்கையோடு இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பு அளவில்லாத அன்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என் மேல் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிப்பதற்கு அடையாளமாக அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்தருளினார். இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு அவரால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நினைத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு பரலோக சிங்காசனத்தில் தேவனாகிய கர்த்தரோடு அவர் எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தேற்றரவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோம். தேவனுடைய அன்பு வெளியரங்கமாய் நம் மீது பிரதிபலிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம் அதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் என் மேல் அன்பா இருக்கும் பொழுது என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய வசனத்தை அவன் கை கொள்ளுவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் ஆண்டவரை எப்படி நேசிக்க முடியும் என்றால் அவர் சொன்ன வேத வசனங்களின்படி நாம் நடக்க வேண்டும். அவருடைய வசனத்தை நாம் கை கொண்டு நடப்பதுதான் நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக மாறுகிறது. கர்த்தர் நம்ம எப்படி கண்ணோக்கி பார்க்கிறார் என்றால் வேதவசனம் சொல்லப்படுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. அவரை தேடுகிற உணர்வு எந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறது என்று ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. எனவே தேவனுடைய வசனத்தை நாம் எந்த அளவுக்கு கை கொள்ளுகிறோமோ அதுதான் நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. நமக்கும் தேவனுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று. எனவே தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நாமும் அவரை அவ்வளவாய் நேசிக்கும் பொழுது இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் நமக்காக தேவன் பெரிய இடத்தை வைத்திருக்கிறார், பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவருடைய சமாதானம் நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. சிலுவையின் மேல் நமக்காக அவர் ரத்தம் சிந்தின அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்மை பரலோக ராஜ்யத்தில் நமக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு,
உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். நமக்காக பரலோக ராஜ்யத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக தேவன் நமக்கு எப்பொழுதுமே கிருபை செய்திருக்கிறார். நாம் அவரை நேசித்து அவருக்காக நாம் வாழும் பொழுது நமக்கு இந்த பூமியிலேயும் பரலோகத்திலும் ஒரு பெரிய மேன்மையான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு நம் மீது இருக்கிற அன்பினாலே அனுப்பினார். பிதாவோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே ரத்தங்கள் எல்லாம் வேர்வையாக வெளியில் வரக்கூடிய அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வியாகுலத்தோடு ஜெபித்தார். அவருடைய ஜெபம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். வேதவசனம் சொல்லப்படுகிறது, பிதாவோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக நொறுக்கினார். அவருடைய ரத்தம் பாடுகள் இன்று நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறது. நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாக அவர் நமக்காக தரித்திரராய் சிலுவையில் தொங்கினார். தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை எப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறாரோ நான் அதே போல என் தேவனை நான் அதிகமாய் நேசிக்க வேண்டும். அவருடைய வசனத்தை நான் கை கொண்டு அவரோடு கூட நான் நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நான் கேட்டு செவி கொடுத்து நடக்க வேண்டும். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்தபடியினால அவர்களும் அவருடைய சந்ததிகளும் இன்றைக்கும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சந்ததிகளும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை நாம் நேசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மீது அளவில்லாமல் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே, நான் உண்மை அதிகமாக நேசிப்பதற்கு எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமாய் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நாங்கள் குடும்பமாய் எப்பொழுதும் உம்மையே சேவித்து உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவோம். ஆண்டவரே, எங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் எப்பொழுது அன்பு கூறுகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் களிமண்ணா இருக்கிறோம், அவர் குயவனா இருக்கிறார். ஆண்டவரே, நீர் குயவன் ஆண்டவரே, நான் களிமண் ஆண்டவரே, என்னை நீர் வணைந்து கொள்ளுவீராக என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து செபித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை வந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை வந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நாம் ஜெபிக்கலாம்.
வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு நிரூபிச்சீரே ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுது ஆண்டவர் உடைய வசனத்தை கை கொண்டு உம்மை நேசித்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.